Okay, this is Venkat for Quickfin.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் சொந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஃபியூ டேஸ் பேக்கு இந்த அந்த ஆட் ஃபில்மை பார்க்கல நான். பட் ஆனால் நியூஸ் ஸ்டோரி மாத்திரம் பார்த்தோம். ஒரு ஃபேமஸான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து தட் ஹஸ்பண்ட் இஸ் பாசிங் அவே, ஒய்ஃப் வந்து ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் கூட எடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஐ நாட் சீன் த ஆல்ஃபான். அது நிறையா அதுக்கு பேக் ஸ்லாஷ் வந்துருச்சு. பேக் ஸ்லாஷாக என்ன சொல்கிறது, பேக் ஃபயரா, வாட் எவர். ஐம் சாரி. இது வந்து கமெண்ட் ஆக்சுவலி எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்குது டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணுன்ட்டு. இது இவ்வளோ போய் திணிக்க வேண்டிய அவசியம். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸு கூட வாங்கி வைக்காமல் இருக்கிறாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறாங்கன்னு தான் எனக்கு தோணுது உண்மையாகவே. டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் வாங்க மாட்டேங்கிறேன்னா அந்த கார்பரேட்டில் இருக்கிறவங்க குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கலான்னு நம்பிக்கையில் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாருமே வாங்கிறாங்களே. எனக்கே நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுறவங்க, சார் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒருத்தன் தான் நான் பிஸ்னஸாக பண்ணுறேன், ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ கெட் த்ரூ மீ அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன்பாங்க. சரி, வேறு ஏதாவது அப்கிரேட் பண்ணணுன்னா மாத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஸோ இவ்வளோ போய் எக்ஸ்ட்ரீமாக போய் ஆல்ரெடி லைஃப் இன்சூரன்ஸில் எல்லா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்ட்ரன்ஸுக்குன்னு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு சில ப்ராடக்ட் பேர்லாம் வந்துட்டு ஸ்மார்ட்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் வெல்த் பில்டர்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் சுப்னு சுப்னா விச் இஸ் லைக் ஆஸ்பீசியஸ் இல்லையா ஹிந்தியில். ஸோ இதெல்லாமே இந்த பேர் வைக்கிற விதம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டு அட்ராக்ட் அஸ் இல்லையா. இப்போ நானும் ஒரு கஸ்டமராக இருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே எமோஷனல் செல்லிங் தான். இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போய் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு வந்து ஆட் ஃபில்ம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நானே ஒரு கதை சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு விமென் ஹூஸ் தான், அதாவது ரெகுலர் பே பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஒரு 45-40க்கு மேலே சம்டைம்ஸ் ப்ரீமியம் பே பண்ணாமல் விட்டுறாங்க. இந்த ஒய்ஃப் வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு எப்படி ப்ரீமியம் பே பண்ணாங்கன்னே தெரியல, பே பண்ணாமல் போனாங்கன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் 15 பே 20 பேருக்குள்ளே முடிங்கன்னு சொல்லுவேன் இந்த ப்ரீமியம் பேயிங் டேர்மை. இது சொல்கிறதுனால வந்து எமோஷ்னலாக நான் அவங்கள இது பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய கதையை சொல்கிறேன் அவ்வளவு. ஏன்னா என்னுடைய பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் வருமா. இது இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது, தெரியல மாறுமா ஃபியூச்சர்லன்ட்டு. லாஸ்ட் இயர் 5 பேர் என்கிட்ட டேர்ம் பிளான் வாங்கினாங்க. இப்போ 2 பேர் ஆயிடுச்சுது. மேபி சம்டைம்ஸ் ஒருத்தர் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் மாதத்துக்கு. அதான் சொல்கிறேன், பீப்புள் டோன்ட் லைக் மீ பிகாஸ் ஐ டூ பெய்ட் கன்சல்டிங். பட் பரவாயில்ல, எனக்கு நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சம்மரி நான் முடிச்சிடறேன். நான் இவ்வளோ எமோஷனல் செல்லிங் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே அவேர்னஸ் இருக்குது இன்றைக்கி. இன்ஃபேக்ட் இப்போ பார்க்க போனால் எலிஜிபிலிட்டிலாம் இது இல்லாமல் போகும். அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க தான் நிறைய பேர் ஆகிட்டாங்களே தவிர எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க. என் மூலியமாகவும் ரொம்ப விரும்பி கன்சல்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க டேர்ம் இன்சூரன்ஸுக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஈரான், ஈராக்கு, ஒரு சவுத் அமெரிக்கா ஒரு சில கண்ட்ரிஸு அந்த மாதிரி இடத்துல வேலை பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாகிரஃபியில் இவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கவே கிடைக்காது. அதாவது தே கேன் நாட் பை அ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், தேர் நாட் பை எனிதிங் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. எல்லா கம்பெனியும் ஒரு ஐஆர்டி இது இருக்கும், இன்டர்னலாக ஒரு டேட்டா ஷேர் பண்ணுவாங்க. இந்த கண்ட்ரிஸில் கூடலாம் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் அப்ளை கொடுக்கக்கூடாதுன்ட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதில் அவ்வளோ ரேண்டம் கால் வருங்க. நீங்கள் கன்சல்டிங் பண்ணுறதா பண்ணுங்க, இல்லாட்டி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். இந்த ஈரான், ஈராக்கு இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் இவங்க ஆல்ரெடி இவங்க வந்து என்ன மனுஷனா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போய் ரிஜெக்ட், அதாவது உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன்பாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன், ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், எங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருப்பேன், இல்லாட்டி இங்கே டிரைவிங்கில் இருப்பேன், இல்லை ஈராக்கில் இருக்கிறேன், இது வந்து பாதுகாப்பான இந்த இடம்னு சொல்லுவாங்க. சரி, அது நமக்கு என்ன தெரியும். இந்தியாவும் பாதுகாப்பான இடம் தான். பட்டு ஏதோ ஒன்று ஆயிடுது இல்லை சம்திங், அதுக்கு பார்த்தானே கிளைம் வாங்கி கொடுக்குறோம். ஸோ ஒரு சில கண்ட்ரிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு கிளைண்ட் மாத்திரம்தான் வாஸ் வெரி கைண்ட். அவர் வந்து ஈஜிப்டில் ஒர்க் பண்ணுறாரு, கன்சல்டிங் பண்ணார். சார் எனக்கு உண்மையாகவே ஈஜிப்டில் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு கொடுக்கறது இல்லை, நான் கேட்டு சொல்கிறேன்னு. அப்புறம் அவர் ஒரு 10 நாள் 20 நாள் வெயிட் பண்ணார். அப்புறம் தான் நான் கேட்டு சொன்னேன். அண்ட் அவர் புரிஞ்சிட்டாரு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஆக்சுவலி கிடைக்காதுன்னு தெரிஞ்சுட்டு இவர்கிட்ட மாத்திரம் அப்புறம் ஒரு சில பேர் பிபினால எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, நீங்கள் வாங்கி தருவீங்களா, வாங்கி தந்தா காசு கொடுக்குறேன். ஐய அப்படி பார்த்தா கம்ப்ளீட்லி 20s இருப்பாங்க, கம்ப்ளீட்லி ஹெல்த்தி, நல்ல ஆனுவல் இன்கம் இருக்கும், அவங்க இருக்கு எனக்கு பே பண்ணி கன்சல்டிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ரேண்டமாக ரிஜெக்ட் ஆனவங்க டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மெசேஜ் நான் எதிர்பார்க்கறதும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, பிடிக்காதுன்னா விட்டுருங்கன்னு சொல்கிறேன் நான். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் இந்த ஈஜிப்டில் இருக்கிறவர் வந்து எனக்கு
சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் ஏன்னா உடனே சொல்லிட்டேன், அவர் கால் எடுத்தோடனே சொல்லிட்டேன், எனக்கு உண்மையாகவே தெரியல எஜிப்டில் இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு நான் கேட்டு சொல்கிறேன்ட்டு. அப்புறம் நான் டிலே பண்ணேன். அப்புறம் எகெயின் கொஞ்சம் ஒரு 20 டேஸில் கேட்டு சொன்னேன். அப்புறம் இப்போ கன்சல்டிங்னு பண்ணதுனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்வீக்ஸ் நான் சொன்னேன், வேற என்ன அதர் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன், அவருக்கு கைட் பண்ணேன். அண்ட் ஹி அண்டர்ஸ்டுட் தட். அவருக்கு கொஞ்சம் அவர் எஃபர்ட் போடணும். ஆனால் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இதை கொடுக்காததுனால நீங்கள் விட்றாதீங்க இந்த எஃபர்ட்டை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் மற்ற நான் சொன்ன சஜஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒரு ஸ்டெச்சில். லெட் அஸ் சி இஃப் தேர் ஆர் எனி ஆப்ஷன்ஸ். நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் நான் அவர்கிட்ட. ஸோ கன்சல்டிங்னு பண்ணும்போது தான் நம்ம இந்த மாதிரி வேற அல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது என்ன பண்ணிக்க முடியும் அவங்க ஃபேமிலி ப்ரொடெக்ட்னு நம்ம சொல்ல முடியும். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இதை மாத்திரம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி ஐ ஃபீல் பேட் வென் ஐ கெட் தீஸ் கைண்ட் ஆஃப் கால்ஸ். ஒருத்தர் இப்படி தான் ஈராக்கில் ஈரானில் இருக்கிறோம், நாங்கள் இருக்கிற இடம்லாம் சேஃப் தான், பக்கத்துலேயே போலீஸ்லாம் வருவாங்க அப்படின்னாங்க. அந்த கேம்பஸ்குள்ளே யாரும் வரமாட்டாங்களா, வெளியில் போனால் கூட போலீஸ் வருவாங்களாம். இதுக்கு பேர் பாதுகாப்பா? எல்லாம் பேசுகிறாங்க பாருங்களேன். நான் நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சார் நீங்கள் வந்து கன்சல்டிங் பண்ணுறதெல்லாம் உங்கள் நோக்கமே கிடையாதுன்னு சும்மா இதை கேட்டு சொல்கிறதுக்கு நான் இருக்கு சார் கேட்டு சொல்லணும் நான் இருக்கு அப்படின்பேன் நான். இந்த மாதிரி நிறைய அனாய் பண்ணியிருக்கிறாங்க என்ன ஒரு சில பேர். எனிவே திஸ் இஸ் அ ப்ராடக்ட் விச் யூ டோன்ட் ஹாவ் டு செல் எமோஷ்னலி. எல்லாருக்குமே தெரியுது அவங்க வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அவேர்னஸ் வேறு, இப்போ இருக்கிற அவேர்னஸ் வேறு. இப்போ வந்து எல்லாருக்குமே டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு பேசிக்காக வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது. முயற்சியாவது எடுக்கிறாங்க. கிடைக்காம தான் போகுது ஒரு சில பேருக்கு. பிகாஸ் ஆஃப் சம் ஹெல்த் செட் பேக், லிவர் ஃபேட்டி லிவரும்பாங்க, டயபெட்டிஸ் வந்து யூரின்லேயே இருக்குது, நிறையா இது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கிடைக்காம போகும். இந்த மாதிரி மல்டிபிள் ரீசனில். அப்புறம் ஹார்ட்டில் இஷ்யூ இருக்கும், இசிஜி சரியாக ரீடிங் இருந்திருக்காது, இதனால் ரிஜெக்ட் தான் ஆகுதே வரல. அப்புறம் இன்கம் ஸ்டேட்டஸ் சரியாக ப்ரூவ் பண்ண முடியாமல் போகும். இதனால் ரிஜெக்ட் ஆகுதே வர. அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுறதான் சொல்கிறாங்க. எனக்கும் கன்சல்டிங் பண்ணுறவங்க விரும்பி பண்ண தான் செய்கிறாங்க. ரேண்டம் காலும் வரும், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அதை நம்ம அட்ஜஸ்ட் தான் பண்ணி ஆகணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அன்னைக்கு கூட என்னோட ரொம்ப நல்ல கிளைண்ட்டு இவர் பேசுறது பார்த்தா கோமா எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. தொடக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க, எவனோ ஒருத்தர் சொல்லியிருப்பான் மாதம் 10,000 போட்டால் அவனுக்கு 2 கோடி கிடைக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் போடலாமா வேண்டாமான்னு கேட்டால், இது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசணும். ஒவ்வொரு ஆளை நீங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த ப்ராடக்ட்டில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன. அதே மாதிரி யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண நான் ட்ரை பண்ணவே இல்லையே. ஒருத்தர் என்ன பண்ணார், மெசேஜ் பண்ணார், அப்புறம் கன்சல்டிங் பண்ணுறேன்னு ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு. அப்புறம் அவர் நான் ஏதோ கேட்டதுக்கு ரிப்ளை பண்ணல. கேட்டதுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா உடனே நம்பர் டெலிட் பண்ணிக்கிறேன்றவன் நான். தட் இஸ் அந்த டிக்னிட்டி நான் ரொம்ப நான் பார்ப்பேன். நான் ஒருத்தங்கிட்ட என்னுடைய கிளைண்ட்டே இருந்தாலும் நான் அவங்க ஏதாவது கேட்டிருப்பாங்க, என்கொயரி பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதுக்கு ஏதாவது அவங்க ஓகே தேங்க்யூனாவது போடணும், ஃபைன் போடணும். இப்போ என்ஆர்ஐலாம் மோஸ்ட்லி நோட்டட்னு போடுறாங்க, அது நான் பார்த்துருக்கேன். ஒன்றுமே பண்ண நாயா? நீங்கள் கேட்டீங்க, அதுக்கு நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுறேன். பெஸ்ட் ஈவன் இஃப் யூ ஆர் பிஸி தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஒரு வாரமாக ஒரு ரிப்ளை வரலைன்னா நம்பர் டெலிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஏன்னா வேலை இல்லாமல் போய் இதை பண்ணோம் நம்ம. ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சில பேருடைய மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து வர மாட்டேங்குது நமக்கு. என்ன ஏன்னோ போகிற வரைக்கும் போட்டுன்னு விட்டாச்சு நமக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.